ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன் வந்துட்டு செகண்ட் லவ்ல எபிசோட்ஸ் எதுவுமே வந்து அப்லோட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மண்டே பார்த்தீங்கன்னா ஒரேடியா ஒரு வாரத்துக்கான எல்லா எபிசோட்ஸையும் அப்லோட் பண்ணிட்டாங்க. அதனால தான் புதுசாக எதையுமே அவங்க அப்லோட் பண்ணலை. இதோட நெக்ஸ்ட் அப்லோட் வந்து மண்டே இருக்கும். ஸோ மண்டே வந்து ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ண போகிறாங்களா, இல்லைனா சீரீஸாக இதே மாதிரி அந்த வீக்குக்கான ஃபுல் எபிசோட்ஸையும் அப்லோட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல. பட் இப்படி அப்லோட் பண்ணுறதுனால அந்த ப்ரோக்ராமுடைய சுவாரஸ்யம் குறையிறதா தான் நான் யோசிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா புது எபிசோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. எபிசோட் 13 போயிடலாம். எபிசோட் 13 பிக்கஸ்ட் ஷாக்கே பார்த்தீங்கன்னா அசீமுடைய எவிக்ஷன். அசீம் மட்டும் இல்லை, அசீமோட சேர்ந்து இன்னும் 2 போட்டியாளர்களையும் வந்துட்டு எவிக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து எபிசோடே வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் என்ட்ரி எபிசோட் தான். இது ஆக்சுவலி சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோடா இருக்க வேண்டியது. ஆனால் வந்துட்டு இவங்க முன்கூட்டியே அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க. அசீம், ஈரன் அண்ட் ராஜாவுடைய எவிக்ஷன் நடந்தது எபிசோட் 13. இதை விட வந்து பிக்கஸ்ட் ஷாக் என்ன அந்த எபிசோட்ல பர்டிகுலரான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் எழுத சொன்னாங்க. அந்த லெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வெக்கே வந்து பிரியங்காவுக்கு தான் லெட்டர் எழுதுவாரு அப்படின்னு நினைச்சா அவர் வந்து சிந்தூரிக்கு எழுதியிருந்தாங்க. சிந்தூரி வந்து வெக்கேக்கு எழுதியிருந்தாங்க. ஸோ இதனால ஒரு பெரிய சண்டையே நடந்தது. ஸோ இந்த எபிசோட்ல மொத்தமா லவ், எவிக்ஷன், காமெடி எல்லாமே இருந்தது. அங்க எபிசோட் 13 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பிக் பாஸ்ல எப்படி வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி சாட்டர்டே சண்டே வருவாரோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் அவர்கள் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து கண்டஸ்டன்ஸை மீட் பண்ண வருவாங்க. ஸோ ரம்யா கிருஷ்ணன் மேமோட என்ட்ரி வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. எல்லாரையும் வந்து நல்லபடியாக க்ரீட் பண்ணி எப்படி இந்த வீக்லாம் போச்சு அப்படின்னு காமா பேசிட்டு அங்கேருந்து வந்து அவங்க எவிக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அசீமை தான் முதல்ல கேட்டாங்க அதுக்கு எப்படி போகுது என்னன்ட்டு. அப்போ அசீமே சொல்லிட்டாரு, இங்கே வந்து எனக்கு யாரோடையும் செட் ஆகுற மாதிரி தெரியல, நானே இங்கே என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரியல, நானே அதை யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ரம்யா கிருஷ்ணன் மேம் இதையே ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு அதான் எங்களுக்கும் தெரியல, அதனால உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு எவிக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அசீம் அவர்களை முதல்ல எவிக்ஷனாக வெளியில் அனுப்பிச்சாங்க. அசீமுக்கு பாய் சொல்லி ஈரன் அனுப்பிச்சாங்க. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈரனையுமே எவிக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஈரனுக்குமே வந்துட்டு உள்ள வைப் செட் ஆகலை, யாரோடையும் மேட்ச் ஆகலை அவங்களுக்கு. ஸோ உங்கள் செகண்ட் லவ் வெளியில் தேடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த 3 எவிக்ஷன்ல ஒரு எவிக்ஷன் விட அன்ஃபேரா இருந்தது. அன்ஃபேர்னு சொல்றதை விட இவங்களை எவிக்ட் பண்ணியிருந்தா அவங்களையும் எவிக்ட் பண்ணிருக்கணுமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இவங்கன்னு சொல்றேன். ராஜாவுடைய எவிக்ஷன் வந்து எனக்கு அன்ஃபேரா இருந்தது. ஏன்னா ராஜா வந்து எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அங்க வந்து யாரோடையாவது மிங்கிள் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. சிந்தூரியோட பேசிட்டு இருந்தாரு, பிரியங்காவோட பேசிட்டு இருந்தாரு, ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டு இருந்தாரு. பட் அவரை வந்து எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, அவரை எவிக்ட் பண்றாங்க, அவரை எவிக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எவிக்ட் பண்ணி அனுப்புறாங்கன்னா அப்போ சிந்தூரியுமே தானே எவிக்ட் பண்ணி அனுப்பணும். சிந்தூரிக்குமே உள்ள யாரு கூடயோ கனெக்ஷன் இல்லை. வெக்கையோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்கு. எல்லாரு கூடயுமே வந்து அவங்க ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த ரொமான்டிக் ஆங்கிளையும் இல்லை. மேபி வந்து இந்த ஃப்ரெண்ட்லியா பழகுறது வந்து நாளைக்கு ரொமான்டிக் ஆங்கிளா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தூரியை உள்ள வச்சிருக்காங்களா எனக்கு தெரியல. ராஜா, அசீம், ஈரன்லாம் வந்து கிளியரா தெரியுது இவங்களுக்குலாம் உள்ள யாரோடையும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களை எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க போல. பட் எனக்கு அதுதான் தோணுச்சு, ராஜாவை எவிக்ட் பண்றாங்கன்னா அவ சிந்தூரியும் எவிக்ட் பண்ணல, ஏன் சிந்தூரியை எவிக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மேபி இதுதான் ரீசனா இருக்கும். சிந்தூரி வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எல்லாரோடையும் வச்சிருக்காங்க. மேபி நாளைக்கு அது வந்து ரொமான்டிக் ஆங்கிள் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உள்ள வச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ இதுதான் நான் திங்க் பண்ணேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஸோ அங்கிருந்து ஒரு லெட்டர் டாஸ்க் ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் லெட்டர் எழுதணும், தனக்கு பிடிச்சவங்களுக்கு லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. தினேஷ் வீணாக்கு வந்து ரொம்ப பொயட்டிக்கா ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு. ரொம்ப சுத்த தமிழ்லாம் நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தாரு. அப்புறம் வீணா பார்த்தீங்கன்னா தினேஷ்க்குமே வந்துட்டு ஒரு லவ் ஆங்கிள் ஒரு ப்ரப்போஸ் பண்ற மாதிரியான ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. நான் ரொம்ப வந்து இப்பெல்லாம் உன்னை காதலிக்க ஆரம்பிக்கிறேன்ற மாதிரியான விஷயத்த வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரம்யா கிருஷ்ணன் மேம் முன்னாடியும் வந்து 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே வந்து லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி. வீணா சொன்னாங்க நான் காதலில் வந்து பிளைண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் தினேஷுமே வந்துட்டு நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நானுமே அப்படிதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்றதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நேஹா, தேஜஸ் இந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா தேஜஸ் எழுத இந்த லெட்டர்ல வந்து ரொம்ப அகேன் அவர் வந்து தெரியும் இல்லையா, அவர் ஃபிளர்ட்டியா வந்து லெட்டர் எழுதியிருந்தாரு. எப்படி இருக்கா பாருங்க, அவளை பார்த்தாலே என்னால கண்ட்ரோல்ல இருக்க முடியல அப்படி இப்படின்னு சில விஷயங்களால நேஹாவால படிக்க முடிஞ்சது. சில விஷயங்கள் வந்து வேணாம் மேடம் நான் படிக்கல, இங்க எல்லாருக்கும் முன்னாடி படிக்க முடியாது, இது பர்சனலா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ரம்யா கிருஷ்ணன் மேம் ஓகே அப்படின்னா படிக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அண்ட் நேஹாவுமே வந்து ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட் லெட்டர் வந்து தேஜஸ்க்கு எழுதியிருந்தாங்க. எப்பவுமே நீ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ரிசீவிங் சைட்ல இருந்த தேஜஸ்க்கு வந்துட்டு
அந்த எமோஷனல் சைடை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு தோணுச்சு. அதாவது லெட்டர் ரொம்ப வந்து எமோஷனலாக இருந்தது, பட் அந்த எமோஷனை வந்து தேஜஸ் கிட்ட என்னால் பார்க்க முடியல அப்படின்னு தோணுச்சு. இவங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். தேஜஸ் சைடில் மட்டும் நான் சொல்றேன், அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கு. எமோஷனல் கனெக்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து நேஹா சைடில் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் தேஜஸ் சைடில் வந்து இந்த எமோஷனல் கனெக்ட், எமோஷனல் பாண்டிங்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அகேன் தேஜஸ் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் மிஸ் பண்றாரு. அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு கிஸ் இம்ப்ரெஷன் இருந்தது, அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அவரு. எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, உட்கார்ந்துட்டு இருந்த போட்டியாளர்கள்லாம் அதை கவனிச்சு சொன்னாங்க, பட் தேஜஸ் வந்து அதை மிஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் தேஜஸ் அதை பார்த்த உடனே சொன்னாரு, மேம் இதுதான் வந்து என்னோட இந்த வீக்ல கிடைச்ச க்ளோசஸ்ட் கிஸ் எனக்கு நேஹா கிட்ட இருந்து அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க பாருங்க, அது சூப்பரா இருந்தது. எல்லாம் அது போதும் போதும் அப்படின்னாங்க. சூப்பரா வந்து சர்க்காசமா அவங்க பேசுனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடத்துல. அந்த டோன் அவங்க முகத்தை வச்சுட்டு அந்த டோன்ல சொன்னது வந்துட்டு எல்லாருக்குமே சிரிப்பு வந்துருச்சு. யாராவது இப்படி ஒன்று பேசிதான் ஆகணும், நான் ரொம்ப ஓவரா போறேன். இங்க பிகெஸ்ட் ட்விஸ்டே பாத்தீங்கன்னா வெக்கே, பிரியங்கா அண்ட் சிந்துரி இவங்க 3 பேரோட லெட்டர் தான். சிந்துரி பாத்தீங்கன்னா வெக்கேக்கு எழுதியிருந்தாங்க, பிரியங்காவும் வெக்கேக்கு தான் லெட்டர் எழுதியிருந்தாங்க. வெக்கே பாத்தீங்கன்னா சிந்துரிக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மோட்ல தான் எழுதுனதா சொல்லியிருந்தாங்க. பட் பிரியங்கா மட்டும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மோட்ல இல்லை, பிரியங்கா கொஞ்சம் எமோஷனல் பாண்டிங்ல தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பிரியங்கா வந்து தனக்கு லெட்டர் எழுதியிருப்பாரு வெக்கே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் அது நடக்கலன்னு ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. கோவமும் வந்துருச்சு அவங்களுக்கு. எப்பவுமே வந்து அவரோட செகண்ட் சாய்ஸா இருக்கேன், அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு அவர் என்ன யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்றத வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் முன்னாடியே சொன்னாங்க. ஏன்னா வந்து நிறைய தடவை மோனிஷா வெறுப்பதற்காக என்ன யூஸ் பண்ணியிருக்காருன்னு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க. அப்போ ரம்யா கிருஷ்ணன் மேம் நீங்க இப்பவே கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே வெக்கேவும் போயிட்டு பிரியங்கா கிட்ட சொன்னாங்க, இல்ல நான் எப்பவுமே வந்து ஒன்னை சூஸ் பண்ணது வந்து ஒன்னை பிடிச்சுதான் சூஸ் பண்ணினே தவிர அடுத்தவங்களை வந்து வம்பிழுக்கிறதுக்காகவோ இல்லை அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காகவோ நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பேசினாரு. பிரியங்கா அதை ரம்யா கிருஷ்ணன் மேம் முன்னாடி உட்கார்ந்ததுனால ஓகே ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மோனிஷா அண்ட் ஆபித் இவங்க 2 பேருமே வந்து நல்ல ஒரு க்ளோஸான ரொமான்டிக் லெட்டர் எழுதியிருந்தாங்க. 2 பேருக்குமே 2 பேரும் வந்து விட்டுட்டு போயிடாதன்ற மாதிரி லெட்டர்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ மோனிஷா அண்ட் ஆபித் இவங்களோட பாண்ட் வந்து நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டு போகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ரம்யா கிருஷ்ணன் மேம் கேட்டாங்க வெக்கேவை, நீங்க ஏன் பிரியங்காக்கு லெட்டர் எழுதல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வெக்கேவுடைய பதில் வந்துட்டு, எனக்கு லெட்டர் எழுதுற அளவுக்கு இன்னும் நான் க்ளோஸா பிரியங்கா கிட்ட பழகல அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து இன்னும் கொஞ்சம் பிரியங்காவை கடுப்பேத்திருச்சு. ஸோ அவங்க 2 பேர் தனியா பேசும்பொழுது பிரியங்கா அதை கேட்டாங்க, கொஞ்ச நாள் தான் நீ பழகிருப்ப சிந்துரி கிட்ட, அவளுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு உங்ககிட்ட விஷயம் இருக்கு, பட் 2 வாரமா என்ன உனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்கோம், ஸோ எனக்கு லெட்டர் எழுதுறதுக்கு உனக்கு விஷயமே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. செல்லமா கோச்சிப்பாங்கல்ல அந்த மாதிரி கோச்சிக்கிட்டாங்க. ஸோ வெக்கேவும் வந்துட்டு உங்களை சமாதானப்படுத்த ரொம்ப ட்ரை பண்ணாரு. நெக்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுற ஆப்ஷன் கிடைச்சதுன்னா நான் உனக்கு எழுதுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. இதனால பிரியங்கா வந்து கன்வின்ஸ் ஆகல. அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு லெட்டர் வரல அப்படின்றது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஃபீல் இருக்கு, எப்பவுமே நான் செகண்ட் சாய்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த விஷயங்கள் நடந்தது, அதனால அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு சண்டைகள், ஊடல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருந்தது இந்த எபிசோட்ல, அண்ட் எவிக்ஷனும் இருந்தது. ஸோ எல்லாம் கலந்த கலவையா தான் இந்த எபிசோட் இருந்தது. ஸோ இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் கிரீன் ஃபிளாக் மொமெண்ட் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினேஷ் அண்ட் மீனா இவங்க 2 பேரும் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிற விதம் வந்துட்டு ரொம்ப ரியலா இருக்கு, நேச்சுரலா ஆர்கானிக்கா வர மாதிரி இருக்கு, ஃபேக் பண்ற மாதிரி தெரியல. ஸோ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆர்கானிக்கா டெவலப் ஆயிட்டு இருக்கிறதுனால அதை வந்து கிரீன் ஃபிளாக் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெட் ஃபிளாக் மொமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேஜஸ் வந்து நேஹாவுடைய நிறைய விஷயங்கள்ல டீட்டெயில்ஸ் மிஸ் பண்றது, அவங்க பேசும்போது கவனிக்காம இருக்கிறது மட்டும் இல்லாம அவர் வந்து சில டீட்டெயில்ஸ் மிஸ் பண்றாரு அப்படின்றது வந்து எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. அண்ட் மோர் ஓவர் எமோஷனல் டெப்த் கொஞ்சம் அங்க தேஜஸ் கிட்ட மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ அதை நான் ரெட் ஃபிளாகா பாக்குறேன். எபிசோடோட ஃபன்னியஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து தேஜஸை கலாய்ச்சது தான். அதாவது இந்த கிஸ் விஷயத்துக்கு வந்து எல்லாம் அது போதும் போதும் போயிட்டு வாப்பான்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அது வந்து நிஜமாவே செம்ம சிரிப்பா இருந்தது. யாராச்சும் ஒருத்தர் அவர்கிட்ட அப்படி பேசணும் அப்படின்ற ஃபீல் இருந்துட்டே இருந்தது. ரம்யா கிருஷ்ணன் மேம் சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் என்ன எதிர்பார்க்குறாரு அவர் தேஜஸ்ன்னு தெரியல. ஒரு கேமரா, இவ்வளோ கேமரா இருக்க ஷோல வந்து இன்னும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு நேஹா கிட்ட சத்தியமா புரியல. சர்ப்ரைசிங் மொமெண்ட்னு சொன்னா வந்து வெக்கே ஒண்ணுமே இல்லை விஷயம், பிரியங்காக்கு எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங் மொமெண்டா இருந்தது.
ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்துட்டு வெக்கே பிரியங்காக்கு தான் லெட்டர் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அவர் அதை எழுதல அப்படின்ற பட்சத்துல வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங் எலிமெண்டா இருந்தது. ஸோ நாளைக்கு நிறைய டாஸ்க் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு எதனால எவிக்ஷன் நடந்தது அதை பத்திலாம் கண்டஸ்டன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அந்த எபிசோட், அதாவது எபிசோட் 14 பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா, அசீமோட எவிக்ஷன் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததா அப்படின்னு சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஷாக்கிங்காலாம் இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். பட் இதுல வந்து எவிக்ஷன் இருக்கும்னே நான் நினைக்கல. அதுதான், நான் இந்த 6 பேருமே வந்து கடைசி வரைக்கும் போவாங்க, இல்ல யாரெல்லாம் ஒன்னா சேர்றாங்களோ அவங்கள வந்து சேர்த்து விட்டு அனுப்புவாங்க அப்படிதான் நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா எவிக்ஷன் வேற இருக்கு. ஸோ வாரம் வாரம் எவிக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நியூ பீப்புள் வந்து உள்ள வர போறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ ஜோடிகள் வந்து இன்னமும் பயங்கரமா ஷஃபல் ஆக போகுது. சில பேர் போக போறாங்க, சில பேர் வெளியில இருந்து வர போறாங்க அப்படின்னு தெரியுது. அசீம், ஈடன் அண்ட் ராஜா எவிக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.